Hi Prasanna, எப்படி இருக்கீங்க? Welcome to the podcast series. சார் தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இட்ஸ் கோயிங் கிரேட் ஐ ஹர்ட் அண்ட் இப்போது நான் கார்டியாலஜிஸ்ட்டு நீங்கள் ஆப்தாலமாலஜிஸ்ட்டு இது என்ன காம்பினேஷன் என்ன எதுக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்கீங்க ஐ மீன் பப்ளிக் ஒரு தெரியணும் இல்லையா? சரி பிரசன்னா, ஐக்கும் ஒரு ஜென்ரல் டாக்டர் ஆர் ஃபிசிஷியன் ஆர் கார்டியாலஜிஸ்ட்டுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அஃப்கோர்ஸ் பீப்புளுக்கு வந்து ஐ அண்ட் உடம்பு வந்து ஹவு இட் இஸ் கனெக்டட், ஐ டிசீசஸ்க்கும் ஜென்ரல் டிசீசஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஐ தாட் இது வந்து நம்மளோட ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு பீப்புளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவாக அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கலாமே நினச்சேன். ஆமாம், சரி, நான் ஐ டீல் வித் மோஸ்ட்லி ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் விச் ஜஸ்ட் மச் டு டூ வித் பிளட் வெசல்ஸ். அண்டு உங்கள் ஃபீல்டில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் அந்த பிளட் வெசல்ஸை யூ ஜஸ்ட் வி கேன் விஷுவலைஸ் இல்லையா? ட்ரூ. நம்ம உடம்புலேயே நம்ம இரத்த குழாய்களை டைரக்டாக நம்ம வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரே உறுப்பு வந்து கண்ணு தான். ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்தையே சொல்லியிருக்காங்க ஐ இஸ் தி விண்டோ டு ஹெல்த் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற முக்காவாசி டிசீசஸ் வந்து இட் கம்ஸ் த்ரூ தி பிளட் வெசல்ஸ் தான். அண்ட் அந்த பிளட் வெசல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக் ஆர் எனி ப்ராப்ளம் மெஜாரிட்டி ஆஃப் த டிசீஸ் ஆர் த்ரூ தி பிளட் வெசல்ஸ். ஸோ அந்த பிளட் வெசல்ஸை நம்ம டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரே உறுப்பு கண். ஸோ கண்ணோட ரெட்டினாவோட எக்ஸாமினேஷனில் அந்த பிளட் வெசல்ஸை பார்க்கும்போது அதில் இருக்க மாற்றங்கள் நிறைய உடம்புல இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு வியாதிகளுக்கு ஒரு ஆரம்ப அறிகுறியை கொடுக்குது அப்படின்ற விஷயம் நிறைய பொதுமக்களுக்கு தெரியாது. ஸோ வி தாட் அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து மைட் பி ஹெல்ப்ஃபுல் பேஷண்ட்ஸுக்கு. See, let's start with diabetes, I think, because diabetes is a common and most deadly silent disease which affects the blood vessels. ஆமா, இந்தியா தானே வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் டயபிட்டிஸ் சொல்றாங்க. ஆமா. And as a cardiologist I fear the most is diabetes. பேஷண்ட் யாராவது வந்து ஒரு 10 years எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாலே ஐ எம் அலர்ட். அவங்கள வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்ப்பேன். நான் ஐ அஃப்கோர்ஸ் சென்ட் தம் ஃபார் ஆஃப்தல் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட். ட்ரூ. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் டயபெட்டிஸ் வந்து ஒரு டெட்லி டிசீஸ். ஏன்னா அதை அஃபெக்ட் பண்ணாத உறுப்பே கிடையாது. அண்ட் கண்ணிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை அஃபெக்ட் பண்ணாத என்ன பார்ட் ஆஃப் த ஐயே கிடையாது. இந்த சென்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு லிட் இன்ஃபெக்ஷன்ஸ், கண்ணில் கட்டி. ஸோ ஈவன் யங் பேஷண்ட்ஸுக்கு குட்டி குட்டியாக நிறைய கட்டியோடு வருவாங்க சடனாக. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனாக வருவாங்க. ஏன்னா இது ஐயில் இன்ஃபெக்ஷன் இருக்கேன்னு அப்புறமா நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா தே வில் பி டயபெட்டிக் யங் பேஷண்ட்ஸ். ட்ரூ. ஏன்னா நிறைய பேஷண்ட் சூடு கட்டி வேனை கட்டி இது சூடுக்காக வந்திருக்குன்னு வச்சுக்குவாங்க. பட் அடிக்கடி கண் கட்டி வர்றதே ஒரு காமனஸ்ட் சைன் ஃபார் டயபெட்டிஸ். அடிக்கடி கண் கட்டி வர்றதுனால நாங்கள் சுகர் செக் பண்ணுவோம். ஸோ நம்ம சாதாரண கண் பட்டையில் இருக்க கண் கட்டி அண்ட் நம்ம கருவிலியில் வர கார்னியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் இந்த நீர்ப்பையில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதும் வந்து டயபெட்டிஸில் வர ஒரு காமனான கண்டிஷன். அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏர்லியராக கேட்ராக்ட் வர்றதும் ஜாஸ்தி. அண்ட் டயபெட்டிக் கேட்ராக்ட்ஸ் ஆர் மோர் டஃப் டு டீல் தேன் த ரெகுலர் ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட்ஸ். ஏன் அப்படி? ஏன்னா டயபெட்டிஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஆஃப்டர் கேட்ராக்ட் சர்ஜரி ரெட்டினால எடிமா, அதாவது நரம்புல வந்து நீர் கோக்கிறதுக்கான சான்சஸும் வந்து டயபெட்டிஸ்ல ஜாஸ்தி. டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்றீங்களே, அதுதான் பண்ணாலும் ட்ரூ. ஏன்னா மேக்குலர் எடிமா, அதாவது ரெட்டினால வந்து சென்டர் ஆஃப் த ரெட்டினா இஸ் கால்ட் மேக்குலா, அதுலேருந்து நீர் கோர்வை வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இன் டயபெட்டிஸ். அண்ட் அப்படி வந்தாலும் அதுக்கப்புறம் இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம் டு ரிக்ரெஸ், அது குறையிறதுக்கு. தட் இஸ் ஒன் ரீசன். இந்த மேக்குலர் எடிமானால பேஷண்ட்டுக்கு வாட் வில் தே ஹேவ்? இனிஷியலி என்ன ரிகவரி லேட் ஆகலாம். ஆஃப்டர் சர்ஜரி விஷன் வந்து நார்மல் வர்றதுக்கு லேட் ஆகலாம். ஆர் சம்டைம்ஸ் வந்துடும், பட் திருப்பி வந்து இட் வில் பி வெரி ஸ்லோ அது ரிகரஸ் ஆகிறதுக்கு. அண்ட் அனதர் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் பேஷண்ட்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து ரெட்டினா தெளிவாக தெரியாது. ஸோ அண்ட் டயபெட்டிஸ் வந்து நான் எல்லா பேஷண்ட்ஸையும் சொல்கிறது, சுகர் பாதிக்கிறது கண்ணு, கிட்னி, காலு. லைக் இட்ஸ் அ வெரி ஹார்ட்டை மறந்துட்டீங்களே. ஓகே, கண்ணு, கிட்னி, ஹார்ட் அண்ட் காலு, இந்த 4 இல்லையா? ஸோ அதில் வந்து கண்ணை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ரெட்டினான்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபைனலி நரம்பு தான் மெயின். ஸோ நம்ம கேட்ராக்ட் எல்லாமே டிஃபிகல்ட்டி இருந்தாலும் ரெட்டினா பாதிச்சுன்னா நம்ம வேறு என்ன பண்ணாலுமே வந்து விஷனை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் ஆஃப்டர் கேட்ராக்ட் சர்ஜரி ரெட்டினா ப்ராப்ளம் வந்து இட் கேன் ப்ராக்ரஸ் ஃபாஸ்ட்.
ஸோ அதனால தான் டயபெட்டிக் கண்ட்ரோல் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உங்க ஆப்தால்மாலஜிஸ்டா எங்களை ஃபிசிஷியன்ஸ் அண்ட் அதர் கார்டியாலஜிஸ்ட் எல்லாத்துக்கும் உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும்? பேஷண்ட்டை நாங்கள் டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ண உடனே நாங்கள் சென்ட் பண்ணுறோம், ஒரு ஆஃப்தால் ஸ்க்ரீனிங்க்கு சென்ட் பண்ணுறோம், அண்ட் இயர்லி ஒன்ஸ் பண்ண சொல்கிறோம். இஸ் தட் ஓகே ஆர் யூ ஹேவ் எனி டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டயபெட்டிஸ், ஒரு டயபெட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விதின் 5 years ஆஃப் டயக்னோசிங் ஆர் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் விதின் த ஃபர்ஸ்ட் விசிட் டயக்னோஸ் ஆன உடனே ஐ செக் பண்ணுறது. இது பல க்ரைட்டீரியா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் சொன்ன மாதிரி தான், சுகர் இருக்கா இயர்லி ஒரு செக்அப். தட்ஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே டு ரிமெம்பர் வெதர் நமக்கு டைப் 1 டயபெட்டிஸா டைப் 2 டயபெட்டிஸ். எதுக்கு அந்த குழப்பம்? சுகர் இருந்தால் இயர்லி ஒரு ஐ செக்அப்னா அந்த ஒரு 2 hours நம்மளுடைய ஐ செக்அப்காக நல்ல கண்ட்ரோலாக இருந்தாலுமே அனுப்பணும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து ஏன் அப்படின்னா, பிகாஸ் அவங்க இப்போ நம்ம கண்ட்ரோலாக இருக்க நம்ம நினைக்கிறோம், நம்ம வி ஆர் சீயிங் த பேஷண்ட் நவ் இப்போ கண்ட்ரோலாக இருக்குது. பட் அவங்க கண்டினியூஸாக கண்ட்ரோலாக இருந்தாங்களா நமக்கு எப்படி தெரியும்? ஆமாம், பிகாஸ் வேற ஸ்டேஜில் வந்து என்ன சொல்கிறது பாதிப்பு நடந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து டயபெட்டிஸ் இருக்கா கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த ரெட்டினால் வர்ற ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்க போகுது. பட் இருந்தாலும் நம்ம அதை கெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருத்தர் செக் பண்ணிட்டோமோ, அப்போ வந்து பேஷண்ட்டோட ப்ராப்ளம் கம்மியாக இருக்குது, டேமேஜ் கம்மியாக இருக்குன்னா நாங்களே வந்து ஒன்ஸ் இன் அ இயர் வந்தால் போதும், ஆர் ஒன்ஸ் இன் 9 months வந்தால் போதும். டேமேஜ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா தென் வி ஆர் கோயிங் டு சே கம் ஒன்ஸ் இன் 3 months ஆர் 4 months. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக தி ஸ்டேபிள் டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஸ்டேபிள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தி ஐயில் வர டேமேஜஸ் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். லெட் மீ ஆட் ஒன் பாயிண்ட். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வாட் தே டூ இஸ் ஹோம் மானிட்டரிங் பண்ணுறாங்க. ட்ரூ டூ a single pick. அவங்க பண்ணிட்டு சார் எனக்கு 100 தான் சார் இருக்குது, எனக்கு 150 தான் சார் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ். தே டோன்ட் டூ HbA1c, தட்ஸ் ஆவரேஜ் சுகரை வந்து பார்க்கறதே இல்லை. தட் இஸ் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு இஃப் தே கம் வித் ரேண்டம் பிளட் சுகர் அண்ட் ஷோ மீ லெஸ் than 200, ஐ டு நாட் டேக் இட். ஐ ஜஸ்ட் சிம்பிளி ஆஸ்க் them to do HbA1c. நீங்கள் HbA1c பண்ணிட்டு வாங்க, தென் ஐ வில் அக்செப்ட் யூ ஹேவ் அ கண்ட்ரோல்டு ஆஃப் பிளட் சுகர் நான் சொல்லிடுவேன். கண்டிப்பாக பிரசன்னா, நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சம்டைம்ஸ் ஐ கெட் ஆங்க்ரி அட் த பேஷண்ட்ஸ். எனக்கு உண்மையில கோவம் வந்துடும். என்ன சார் இந்த காலத்துலேயும் சுகர் வந்து கண்ணை பாதிக்கும்னு தெரியாதா? தட் வில் பி மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அவங்க கண்ணை கெடுத்துக்கிட்டு அந்த யங் ஏஜில் த மோஸ்ட் மனசுக்கே ரொம்ப வேதனையாக இருக்க விஷயம் என்னென்னா, ஐ சி பேஷண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் டயபெட்டிக் ரெட்டினோபதி இஸ் மோர் ரேம்பண்ட். அதாவது த அக்ரெசிவ் டயபெட்டிஸ், அதாவது சுகர் பாதிப்புனால பார்வை இழக்கிற மேஜர் பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா தேர் இந்த யங் 40s to 50s. அவங்க லைஃபோட ப்ரைம் ஏஜில் தான் தேர் அந்த விஷனை குறைஞ்சி போய் வராங்க. எனக்கு உண்மையிலே கோவம் வரும். என்ன சார் இந்த காலத்தில் இவ்வளோ சின்ன வயசில் பார்வை போய் இப்படி வர்றீங்களே அப்படின்னு கோவம் வரும். இல்லை, ஐ ஹேவ் ஒன் டவுட். இந்த நீங்கள் டயபெட்டிக் ரெட்டினோபதி சொல்கிறீங்க, என்ன சிம்டம் அது? டு தே ஹேவ் பெயின் ஆர் எனி அதர்? இப்போ பேஷண்ட் வந்து இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறோம், பட் இன்கேஸ் அவங்க பேஷண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறத கேட்கலனாலுமே அவங்களுக்கு இன்கேஸ் இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்காவது ஓகே நமக்கு இந்த மாதிரி இருக்குமான்னு அவங்க டவுட் பண்ணணும்னா என்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது தெரியும்? அதுதான் ப்ராப்ளமே. இனிஷியல் ஸ்டேஜஸில் எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. அவேர்னஸ், சுகர் இருக்கா, ஐ செக், இது ஒன்று தான் அவேர். பிகாஸ் நான் அதான் திருப்பியும் நான் இப்போ சொன்ன மாதிரி நேற்று கூட 30s 40s வர்றாங்க, ஃபுல் ப்ளீடிங்கோட வர்றாங்க. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இன்னைக்கு தான் பார்வை குறைஞ்சு. ஃபைன், எப்படி ஹார்ட் அட்டாக்ல லாஸ்ட் மினிட்ல ஹார்ட் அட்டாக்ல வராங்களோ, ஹார்ட் அட்டாக் டசன்ட் ஹேப்பன் இன் a day. We cannot do much about it. மாச கணக்கா ஹார்ட் கெடுத்து கொலஸ்ட்ரால் கூடி கடைசியில் 1 fine day ஹார்ட் அட்டாக் வர மாதிரி 1 fine day ப்ளீடிங்கோட வர்றாங்க. அந்த திங்க் நான் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன். நான் ஐ ஆஸ்க் them, சுகர் கண்ணை செக் பண்ணீங்களா இல்லையா, சுகருக்கு கண்ணை பாதிக்கும்னு தெரியுமா தெரியாதா? மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் தே சே தே டோன்ட் நோ. இந்த காலத்துலையும் சுகர் கண்ணை பாதிக்கும்னு தெரியாதுன்னு சொல்றது என்னால் ஏற்றுக்கவே முடியறது கிடையாது. இப்போ நான் என்னோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இயர்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் டிஎம்டி பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் இசிஜி எக்கோ, ஐ ஆஸ்க் them to do டிஎம்டி எவாலுவேஷன். ஸோ அதே மாதிரி அதை பண்ணும்போதும் தே ஹாவ் டு கெட் ஆஃப்டர் எவாலுவேஷன், ரைட்? கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ஒரு ஐ செக்அப் பண்ணுறது மெயின் திங்கு. அண்ட் என்னுடைய பாயிண்ட் வந்து ஆஸ் அ இது, ஒய் டு யூ திங்க் பீப்புளுக்கு இன்னும் இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பார்க்குற மாதிரி நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரீம் டயபெட்டிஸ் என்னெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள்? See, the problem with diabetes the cardiologist face is
பேஷண்ட் ஆல்வேஸ் டு நாட் ஹேவ் தட் கிளாசிக் செஸ்ட் பெயின். அவங்களுக்கு அந்த கிளாசிக்லாம் நெஞ்சு வலின்னு வர்றதே கிடையாது. தே ஹேவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ். ஸோ ஹார்ட் அட்டாக் வரதே அவங்களுக்கு தெரியாது. தே திங்க் இன்டைஜேஷன் நினைச்சிட்டு இருப்பாங்க. சார் நெஞ்சு எரிஞ்சிட்டு இருந்தது, மெடிக்கல் ஆன்டாசிட் மாத்திரை போட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் தே ஹேவ் அ ஹார்ட் அட்டாக் ஆக்சுவலி. அது அவங்களுக்கு ரியலைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி ஐக்கு சைலண்டா இருக்கும், ஹார்ட்டுக்கும் சைலண்டா இருக்கும். அஃப்கோர்ஸ் ரொம்ப சைலண்ட். அண்ட் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப எஜுகேட்டடு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் வந்து எங்களை பார்க்குறாங்க, கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்குறாங்க, ஒரு இசிஜி இருக்குன்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க தே ஹேவ் அ சைலண்ட் ஹார்ட் அட்டாக். அண்ட் வென் தே எண்ட் அப் வித் அஸ் வித் ஹார்ட் ஃபெயிலியர். அவங்க வந்து தே டோன்ட் ஹாவ் பெயினே வர்றதில்லை. They end up with heart failure because of repeated silent heart attacks. The heart loses its ability to pump. Okay. And they have a heart failure. அந்த ஸ்டேஜ்ல நாங்க வரும்போது we can't do much about it. இப்போ நீ கேட்ட மாதிரி அப்ப நிறைய சமயம் நாங்க ஆஞ்சியோகிராம்ஸ் ஏதாவது பண்ணி பார்க்கும்போது they have a triple vessel disease. Okay. They end up with surgery or multiple stents. They don't have a good prognosis. இப்போ நீங்க கேட்ட மாதிரி உல்டாவா இப்போ பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி நாங்கள் பார்ப்போம். பேஷண்ட் சார் நான் நார்மல் ஐ செக்அப் வந்தேன்னுவாங்க. பட் லக்கிலி அந்த மாதிரி பேஷண்ட் கூட பரவாயில்ல. ஏன்னா நார்மல் ஐ செக்அப் வரும்போது when we find diabetic retinopathy changes we tell them, சார் உங்களுக்கு நரம்பில் வந்து சுகர் மாற்றம் இருக்குது, நீங்கள் சுகர் செக் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார்னுவாங்க. தென் ஐ டெல் them you first go and see your physician or cardiologist, முதல்ல போய் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். பட் அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு சம்டைம்ஸ் தெரியும், ஆனால் பிபி இருக்குன்னு தெரியுது கிடையாது. பிகாஸ் வி சி லாட் ஆஃப் இந்த காட்டன் wool ஸ்பாட்ஸ்ன்ற சேஞ்சஸ் வி சி. அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் டாபிக் இல்லையா? கரெக்ட். பட் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேருக்கு அந்த ஹைப்பர் டென்சிவ் மிக்சட் ரெட்டினோபதியும் வருது. ஏன் கொஸ்டின் என்னன்னா, அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம் சார் நான் டெய்லி பார்த்துக்கிறேன் சார்னுவாங்க. ஐ ஆல்வேஸ் டெல் them, சார் நீங்கள் டெய்லி பார்க்குறது வந்து மைட் நாட் பி ரைட்டு, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபிசிஷியனை போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் ரிவர்ஸில் என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஹவு ஆஃபன் ஷுட் தே கம் அண்ட் see their physician? சரி, என்னோட டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் them to come for follow up once in 3 months. ஃபாலோஅப்ல வர்ற எல்லாருக்குமே வந்து HbA1c இல்லாம பாக்குறது சார். HbA1c ஆவரேஜ் நம்ம எல்லாமே பாக்குறது ரேண்டம் பிளட் சுகர் பார்ப்பாங்க. ஹோம்லேயே ஜஸ்ட் பிரிக் பண்ணிட்டு என்னோட சுகர்ஸ் நல்லா கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு சொல்லி குளுக்கோமீட்டர் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. தட்ஸ் நாட் த கேஸ். இப்போ ஒரு சில பேர் கொஞ்சம் எஜுகேட்டட் ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் லெவல்ஸ்லாம் பார்த்துட்டு வருவாங்க. பட் ஈவன் தட் டஸ் நாட் கிவ் அ ஹோல் பிக்சர். HbA1cங்கிறது இட்ஸ் அ 3 months ஆவரேஜ் சுகர். வாட் எவர் யூ ஈட் த ப்ரீவியஸ் டே, the day before that does not affect the HbA1c. Okay. Only if your 3 months sugar are well controlled, then the HbA1c is under normal level percent 6.5 non-diabetic range, sir. Okay. So but what we are aiming for is less than 7. அதாவது good diabetic control. Good diabetic control less than 7 எங்களுக்கு வேணும். I'm happy with less than 7. Okay. We try always to achieve that levels. So I should tell them, உங்க டாக்டரை போயிட்டு 3 months ஆவரேஜ் பார்த்து அட்வைஸ் கேட்டுக்கோங்க. பாருங்க. ஆமா, இப்போ நீங்க சொல்றீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நல்ல கண்ட்ரோலா இருக்கு, பட் ஆனா they have a very advanced stage ன்னு சொல்றீங்க. நீ செக் their HbA1c levels, there will be 11, 12, 14 அந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டா இருக்கும். ட்ரூ. நான் சீரியஸா சில பேஷண்ட்ஸ் எல்லாம் 300 400 வச்சிருக்காங்க, 500 வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேற சிம்டம்ஸ் எதுவும் இருக்காதா? they don't have much symptoms. அதான் ப்ராப்ளம். டயபெட்டிஸோடதே ப்ராப்ளமே இந்த சைலண்ட் கில்லர் தானே. but they end up with all types of complications. Not only this retinopathy, not only this cardiac complications, they have renal complications, they have peripheral vascular complications, they have neuropathy complications. எல்லா ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதா டயபெட்டிஸ். ட்ரூ. அதே மாதிரி நடுவில் நீங்கள் வந்து பேசும்போது இந்த டிஎம்டி டெஸ்ட்னு சொன்னீங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் டிஎம்டி ஆக்சுவலி? டிஎம்டி இஸ் ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம். சரி, ரொட்டீனாக ஒரு கார்டியாக் செக்அப் பண்ணும்போது we do ECG and echo. ECG echo பண்ணும்போது patient just lies down and they will be very relaxed and we check their heart rate, heart pumping and all those things. But TMTங்கிறது என்னன்னா, we ask the patient to walk on a treadmill so that அவங்க அந்த ஹார்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண வைப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹார்ட் தாங்குதா. if it is a healthy heart, it will take that. If it is an unhealthy heart, it will show the changes. So அந்த changes வந்து we can easily pick up. Especially diabetes patientsக்கு இந்த மாதிரி TMT will be helpful. Okay. ஏன்னா சைலண்டா இருக்கறதால தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த பெயினே எதுவுமே தெரியாது. But the TMT will show the ECG changes எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும்.
when they walk for some time we can easily pick up the ECG changes, so we can advise further. அவங்களுக்கு வந்து அடுத்த cardiac complications வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள கேட்ச் பண்ணிடலாம். ஸோ டயபெட்டிஸ் பற்றி நிறையாவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது, நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறது வந்து, சார் நான் வந்து எல்லாமே கண்ட்ரோலில் தான் சார் இருக்கேன், ஆனால் சுகர் குறையவே மாட்டேங்குது. இது ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட் சார், சாப்பிட்றதே இல்லை சார் ஆனால் சுகர் குறைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லும்போது, ஆஸ் அ ஒரு ஐ டாக்டராக என்னால் அதுக்கு பெருசாக அட்வைஸ் கொடுக்க முடியறது இல்லை. சிம்பிளாக ஒரு 1 or 2 அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தால் வாட் ஏதாவது சஜஷன்? அவங்க டயட் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே முக்கியம் தான். இப்போ நம்மளோட ஃபுட் கல்ச்சர் எல்லாமே ரொம்ப கார்போஹைட்ரேட் பேஸ்ட் டயட்டாக போயிடுச்சு. எஸ்பெஷலி நம்ம ஏரியாலலாம் பரோட்டாங்கிறது ஒரு கல்ச்சரல் ஹேபிட் மாதிரி மாறிடுச்சு. சாட்டர்டே சண்டேனாலே பரோட்டா சாப்பிடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப இன்னும் வந்து மணி பரோட்டா எல்லாம் பரோட்டா எல்லாமே வந்துடுச்சு. எல்லாம் வாரத்துல 3 days 4 days சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் ஷுட் பி அவாய்டட் டயட்ல. ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் மை பேஷண்ட் டு ஸ்டார்ட் தேர் மீல் வித் அ சாலட். ஓகே, ஒரு சாலட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. வயிறு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா when you start your day with salad. அந்த சாலட்ன்ற கல்ச்சரே நம்ம ஊர்ல இல்லையே. இல்ல, இப்போ நல்லா எல்லாமே கிடைக்குது. இப்போ you can get broccoli. ஆமா, you can get lettuce here. கண்டிப்பா பெரிய ஒன்றும் கஷ்டம் கிடையாது. broccoli, lettuce. நம்ம இந்த இன்னும் நம்ம பேசுற இந்த கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லாருக்குமே அந்த ஒரு சாலட்ன்ற கல்ச்சர் வரணும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல வந்து இன்னும் அந்த அட்லீஸ்ட் யாராவது இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு 1-2 பேர் யாராவது எடுத்துக்கிட்டா கூட இட்ஸ் கண்டிப்பா ட்ரூ. அண்ட் பரோட்டா சாப்பிடாதீங்கன்னு சொல்றது கஷ்டம். வாட் யுவர் லிமிட்? யூ கேன் அவாய்ட் இட் வீக்லி ஒன்ஸ். ஆசைக்கு ஆமா, அந்த மாதிரி எடுத்துக்கிற வேண்டியதான். சரி, ரொம்ப ரொம்ப ட்ரூ. டேஸ்டி ஃபுட். ஆமா, கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் ஒரு கண்ணில் வர ரெட்டினா பற்றி சேஞ்ச் அண்ட் ஹார்ட்டுக்கு இவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்னு மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஐ திங்க் இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல். அது ஹார்ட் மட்டும் கிடையாது, ஈவன் இந்த ஸ்ட்ரோக்மே பீப்புள் நோ பிரெயின் ஸ்ட்ரோக் தெரியும். அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்ற பிரெயின் ஸ்ட்ரோக் தெரியும். there is something as eye stroke, amaurosis fugax இருக்கு இல்லையா? நல்ல பாயிண்ட் நீங்க கொண்டு வந்தீங்க. இந்த வார்த்தை அமாரோசிஸ் ஃபியூகாக்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பேசிக்லி அது வந்து நினைச்சுக்கிறோம். ஸோ அதோட ஒரு சிம்பிளர் ஃபார்ம் தான் டிஐன்னு சொல்லுவோம், டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக். அதை தமிழ்ல சொல்லணும்னா தற்காலிகமா பார்வை இல்லாம திருப்பி ரெக்கவர் ஆகுறது. இது பேசிக்லி என்ன அப்படின்னா, நம்ம கண்ணில் இருக்க ரத்த குழாய், நம்ம ஏற்கனவே பேசணும், கண்ணில் தான் ரொம்ப மைக்ரோ ரத்த குழாய்கள் இருக்கும். ஸோ அந்த ரத்த குழாய்கள் அடைக்கும் போது கண்ணோட பார்வை நரம்புக்கு வர ரத்த ஓட்டம் தடைப்படுது. ஸோ இட் இஸ் லைக் ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி, ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து பொதுவாக பிபினால அந்த வெசல்ஸ் ஸ்பாசம்னு சொல்லி அது சுருங்கிடும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ வராது, அதனாலையும் ரத்த ஓட்டம் தடைப்படலாம். ஆர் சம்டைம்ஸ் சின்ன கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸ் போய் வந்து ரத்த குழாய்களை அடைச்சிக்கும். ஸோ மோஸ்ட் காமனா பிபி தான் சொல்றேன், பிபி அண்ட் கொலஸ்ட்ரால். இதுல லக்கியா இருந்தா டிஐன்னு சொல்லுவோம். அதாவது லக்கின்னா என்ன அர்த்தம், அது தானாவே அந்த ரத்த ஓட்டம் திறந்துருச்சு அப்படின்னா திருப்பி வந்து திருப்பி ரத்த ஓட்டம் நார்மல் ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு பார்வை வந்துடும். பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு 30 seconds பார்வை இல்லாம இருந்துச்சு, பார்வை இல்லாம கர்டன் விழுந்த மாதிரி ஒரு திரை விழுந்த மாதிரி இருந்தது சார், ஆனா திருப்பி கொஞ்ச நேரத்துல ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு. அது வந்து லக்கி பேஷண்ட். இது அன்லக்கி பேஷண்டா இருந்தா அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக் மாதிரி தான், ஸ்ட்ரோக் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு விஷனே போயிடுமா விதின் மினிட்ஸ் ஆர் 1 hourல வந்து. ஸோ அதெல்லாம் அதை சடனாக நிறைய பேஷண்ட் பேசுனா வெரி சர்ப்ரைசிங்காக இருக்கும். சார் நேற்றுல இருந்து பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு 3 நாள் கழிச்சு வருவாங்க. அது டோட்டலி தேல் பி பிளைண்ட் விதின் 1 minute. ஹார்ட் அட்டாக் எப்படி ஹார்ட் நின்றுதோ 1 minute பார்வை போயிடும். பட் சாயங்காலம் போவோம், கண்ணை தேய்ச்சி பார்த்தேன் தெரியலன்னு சொல்லிட்டு 1 day 2 days கழிச்சுருவாங்க. ஜஸ்ட் லைக் ஹார்ட் அட்டாக் மாதிரி எப்படி அந்த விதின் த ஃபர்ஸ்ட் அந்த கோல்டன் ஹவர்னு சொல்கிறோமோ, விதின் 3 hours சடன் லாஸ் ஆஃப் விஷன் வந்து 3 hours வந்தாதான் அதுக்கு நம்ம ஏதாவது ட்ரீட் பண்றதுக்கான சான்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஹவர்ல வந்தா ஐ புட் a stent and open up the artery. I mean we recover the heart இல்லையா? அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? ஸோ இப்போ எப்படி நீங்க வந்து சிபிஆர்னு சொல்லிட்டு ஹார்ட்டை பம்ப் பண்றீங்களோ அதே மாதிரி சிபிஆர் லாஸ்ட் அதெல்லாம் கிடையாது, முன்னாடியே ஸ்டென்ட் பண்ணிடுவோம். ஓகே, நான் எங்கிட்ட இந்த ஆக்குலர் மசாஜ், அதாவது கண்ணை வந்து ஜஸ்ட் லைக்
சிபிஆர் பண்ற மாதிரி நம்ம ஆக்குலர் மசாஜ், ஸோ தட் அந்த ப்ரெஷருக்கு வந்து You try to dislodge that clot, dislodge is that it? clot. Oh, அதை பண்ணுவோம். ஆர் வி சடன்லி டீகம்ப்ரஸ் தி ஐ, அதாவது வி கிவ் டயூரிட்டிக்ஸ் என்ற மருந்துகள் கொடுத்து கண்ணில் இருக்க ப்ரெஷரை குறைக்கும் போது decompress. You try to bring down the pressure or குறைக்கிறீங்க. we give an injection in the eye to bring the IOP down. Oh. ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது தட் அந்த அடைச்சது வந்து விலகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. Chances. இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ள பண்ணாதான் ஒரு குட் சான்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்றது, அந்த So, பிளட் வெசல் இதுக்கு அடைக்கிறது. காரணம் வந்து hypertension தான் சொல்றீங்க. மோஸ்ட் காமனஸ்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கொலஸ்ட்ரால் தான். இதை தவிர வெயின் அக்ளூஷன் ஆர் ஆர்டரி அக்ளூஷன் சொல்லுவோம். அதாவது இதுல வந்து ப்ளீடிங்கும் ஆகலாம். எப்படி வந்து மூளையில ரத்த குழாய் அடைச்சிச்சு ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு, ஹார்ட்ல ரத்த குழாய் அடைச்சிச்சு ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு மாதிரி இப்போ நம்ம இப்போ நேரம் பேசுனது பிளாக். இதே மாதிரி ரத்த குழாய் வெடிச்சும் ப்ளீடிங் வரலாம். அதுலயும் விஷன் போகதான் பிரெயின்ல ப்ளீட் ஆகிற மாதிரியே ப்ளீட் ஆகிற மாதிரி கண்ணுக்குள்ளேயும் வெயின் அக்ளூஷன் Oh. அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்குமே காமனஸ்ட் வந்து பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ அது மாதிரி பார்த்த உடனே பாயிண்ட் ஹியர். நம்ம நீங்க எவ்வளவு நேரம் பிபி பத்தி பேசுனீங்க, இவ்வளோ ஒரு டெட்லியான ஒரு காம்ப்ளிகேஷன் பத்தி பேசுனீங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளோட கண்ட்ரியில் பிபி இஸ் ஸோ அண்டர் டயக்னோஸ்ட். பீப்புள் ஜஸ்ட் டோன்ட் அக்செப்ட் தட் தே ஹேவ் பிபி. ஹைப்பர் டென்ஷன் இருக்குங்கிறதே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் வாடகை புரியுது கிடையாது. புரியாது. ப்ரெஷர் இதுதான் புரியுது. ப்ரெஷர் 100 பேஷண்ட்ஸ், அதாவது 100 ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல 30% தான் அவங்களுக்கு இருக்குன்னே கண்டுபிடிக்கப்படுது. அது எத்தனை பேர் ஒழுங்கா செக் பண்ணி மாத்திரை போடுறாங்க? அதுல இன்னொரு 30% தான். ஓகே. அதுலயும் இன்னொரு 30% தான் கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. ஸோ மிச்சம் எல்லாருமே நாங்களும் மைபி டேப்லெட் போடுறோங்கிற பேர்ல போடுறாங்களே தவிர கண்ட்ரோல்ல இருக்கிறதே கிடையாது. கண்டிப்பா. ஸோ நீங்க ஒரு மேத் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பிபி பேஷண்ட்ஸ்ல 3 பேர் தான் வந்து கண்ட்ரோலாவே வச்சிருக்காங்க. மற்ற எல்லாரும் கண்டுபிடிக்கப்படுறது இல்ல, இல்லைன்னா கண்டுபிடிச்சாலும் பேருக்கு டேப்லெட் போடுறாங்களே தவிர எந்த யூஸ். டயபெட்டிஸ் மாதிரியே இந்தியால ஹைப்பர் டென்ஷனும் நிறைய இருக்குன்னு சொல்ல வரீங்க. அஃப்கோர்ஸ் ஹைப்பர் டென்ஷன் வந்துட்டு ஹார்ட்டுக்கும் வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் தான். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து டயபெட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குன்றீங்க, ஹைப்பர் டென்ஷனும் ஜாஸ்தியாக இருக்குன்றீங்க. எனி லைஃப் ஸ்டைல் ரீசன்ஸ் ஆர் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன் இந்தியாவில் வந்து கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் ஏன் இந்தியாவில் இது ரெண்டும் ஜாஸ்தியாக இருக்குது? எனி ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் உங்களோட அட்வைஸ் டு பப்ளிக்? அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஏஷியன் பாப்புலேஷன்ஸே வந்து we depend more on carbohydrates. திருப்பியும் அங்கே தான் வருது ஃபுட்டோட. நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ வி ஆர் ஆல் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ். பிபி, பிளட் ப்ரெஷர், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ இருக்கிற எல்லா லைஃப் ஸ்டைலும் வந்து செடென்ட்ரியாவும் இருக்குது, ரொம்ப ஹரிடாவும் இருக்குது. nobody takes care of their health anymore. ஆமா, ட்ரூ. டென்ஷன், அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மேஜர் ரீசன் சொல்லுவாங்க. கண்டிப்பா. குட். ஸோ அதனால இப்போ நாங்கள் ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டை பார்க்குறோன்னா ஹவு ஆஃபன் ஷுட் வி டெல் தெம் தட் அவங்க இப்போ டயபிட்டிஸ் தான் 3 மாதத்துக்கு ஒருத்தர் கண்ணு போய் டயபெட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள், உங்கள் உடம்பு டாக்டர் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிபி பேஷண்ட்டாக இருந்தால், ஏன்னா பிபி எங்களுக்கு ஆரம்பத்தே வந்து கண்ணில் நாங்களும் செக் பண்ணும்போது அந்த ரத்த குழாயெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அண்டு இன்ஃபேக்ட் கண்ணில் இருக்க அந்த மைக்ரோ பிளட் வெசல்ஸில் கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸே எங்களால் பார்க்க முடியும். ஓ, இஸ் இட்? ஆமாம், அப்படியே கோல்டு மாதிரி அங்கங்கே அடைச்சிக்கிட்டு நிற்கும். ஓகே. பிளட் வெசல்ஸே தடப்பட்டு தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தே வந்து சொல்ல சார் உங்களுக்கு கொலஸ்ட்ரால். அதே மாதிரி நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தோலில் வந்து கொழுப்பு கட்டி, ஸோ அந்த தோலில் வந்து கொழுப்பு கட்டி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பார்த்த உடனே நீங்கள் போய் உடம்பு டாக்டரை பாருங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிபி பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு ஜென்ரல் அட்வைஸ்க்கு எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வந்து அவங்க உடம்பு செக் பண்ணி பேஷண்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் அதே மாதிரி ஒரு 3 months ஒன்ஸ் நாங்கள் வர சொல்லிட்டு தான் இருப்போம். ஸோ பிபி பேஷண்ட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நிறைய எஜுகேட் பண்ணுறேன். ஓகே. ஹோம் பிபி மானிட்டரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. தே கேன் செக் தேர் பிபி அட் ஹோம் வென் தே ஆர் ரிலாக்ஸ்ட். ஒரு எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் இருக்கும்போது அவங்க பிபி செக் பண்ண முடியும். தே கேன் நோட் இட் டவுன் அண்ட் பிரிங் இட் டு மீ. ஆஃபீஸ் பிபியில் ஒரு சில நேரம் ஆங்ஸைட்டியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். பட் இஃப் தே ஷோ மீ தேர் ஹோம் பிபி ரெக்கார்டிங், ஐ டேக் தட். ஸோ எது பிபி இந்த பொசிஷனில் செக் பண்ணணும் அப்படி ஏதாவது அட்வைஸ் வீட்டில் செக் பண்ணும்போது? see, they should be relaxed, they should not be stressed or anything, they should not have, அவங்க ஜஸ்ட் அப்போதான் யாராவது ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வேகமாக வாக்கிங் போயிட்டு வந்துட்டுலாம் பார்க்கக்கூடாது.
தே ஷுட் பி ரிலாக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் ஹாஃப் அன் ஹவர்க்காவது ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ரைட் பொசிஷன் அப்படி ஏதாவது இருக்கா? பேஷண்ட் நல்லா சேர்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும், கால் கீழே தொங்க போட்டிருக்கணும், ஆர்ம்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். ஓகே, தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். யா, அது கூட சிம்பிள். நீங்கள் சொல்கிற மாதிரி டைனிங் டேபிளில் கால் நல்லா தொங்க போட்டு கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக அவங்க டேபிளில் வச்சுட்டு செக் பண்ணாலும் இட்ஸ் ஓகே தான். செக் பண்ணிக்கணும். 3 months கன்சல்ட். ஜஸ்ட் லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் 3 months. டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் கொலஸ்ட்ரால் எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் வந்தாச்சுன்னா மற்றவங்கலாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால வென்எவர் தே கம் ஃபார் திஸ் ஹைப்பர்டென்ஷன் செக்அப், அவங்களுக்கு நான் அப்பப்போ சுகர் பார்த்துட்டே தான் இருப்பேன். இஃப் தே ஆர் டயபெட்டிக் தென் தே ஆர் ஐ ட்ரீட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் as if they had a cardiovascular event. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இப்போ பேஷண்ட்டுக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க their risk is as equal as ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டோட ரிஸ்க்கு அவங்க ஈக்குவல். கண்டிப்பாக. ஸோ அவங்கள வந்து நான் ஐ ஸ்டார்ட் தம் ஏர்லி ஆன் கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ். ஓகே. இஃப் தேர் above 40 டயபெட்டிக், ஐ டோன்ட் வெயிட் ஃபார் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் காம்ப்ளிகேஷன் வரட்டும்னு நான் வெயிட் பண்ணுறது கிடையாது. above 40 டயபெட்டிக் பேஷண்ட் தான் யூ ஸ்டார்ட் கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ். ஏன்னா நாங்களும் நிறைய பார்க்குறோம் அந்த இது நான் சொன்ன மாதிரி இந்த வெயின் அக்ளூஷன், கண்ணில் ப்ளீடிங், அதாவது சுகர்னாலலாம் பிபினால. ஸோ பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதுதான் என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் கண்ணில் ரத்த கசிவுனா நீங்கள் ஹார்ட் டாக்டர் பார்க்க சொல்கிறீங்களேன்ட்டு. அப்போ தான் ஐ டெல் தம், சரி கண்ணில் வர ரத்த குழாய் வெடிக்கிறது வந்து மொத்தத்தில் உடம்புல இருக்க ரத்த குழாயோட வியாதி. சம்டைம்ஸ் எம்பாலை கூட வரலாம் இல்லை ஹார்ட்ல இருந்து. ஆமாம், அதே தான். ஸோ அதனால தான் வந்து எக்கோ டாப்லர் எல்லாமே போய் வந்து உடம்பு டாக்டர் பாருங்க. கரோட்டிட் ஆர்டரி ஸ்டெனோசிஸ். ஏன்னா பேஷண்ட்ஸ் புரியாது, கண்ணில் ரத்த கசிவுன்னு கண்ணில் பாவம் கொஞ்சம் தான் நீங்க உடம்பு டாக்டர் பார்க்க சொல்றீங்களே சார் அப்படின்னுவாங்க. நான் சொன்னேன் கடைசியில இருதயத்துக்குலாம் ஸ்கேன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கண்ணை பாதிச்சிருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு தெரியுறது என்னன்னா, நம்ம அவங்களுக்கு see of course we are there to educate the patients, right? அவங்க it is our job. அவங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, பட் நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அப்போதான் we are at mistake. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த நேரத்துலயாவது தெரியணும். கடைசியில எப்படி அந்த ரத்தத்துல இருக்கிற சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் தான் ஹார்ட்டை பாதிக்குது, பிரெயினை பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது, கண்ணை பாதிக்குதுன்ற அந்த ஒரு ஹோல்சம் நாலேஜ் இல்லாம இருக்காம இல்லாம some people have that carotid artery stenosis னு சொல்றோம் இல்லையா? ஆமா, that பிரெயினுக்கு போற அந்த முக்கியமான blood vessel வந்து they have cholesterol deposits. அங்க cholesterol deposit ஆகும். அதுல இருந்து கூட எம்பாலி நீங்க சொல்ற அந்த கொலஸ்ட்ரால் மாதிரி நீங்க மேல போய் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அது கூட ரீசனா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, அதனால தான் உங்ககிட்ட அனுப்பிடுறோம். ஆமா, நான் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாங்க அதுவும் நாங்க பார்க்க சொல்லுவோம். எங்ககிட்ட கேட்பாங்க, என்ன சார் கழுத்துக்குலாம் ஸ்கேன் பண்ண சொல்றீங்க, என்ன சார் இருக்குன்னா ரீசன் இஸ் திஸ். கண்டிப்பா கண்டிப்பா, தெரியாது இல்லையா? ஆமா. ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு நீங்க பார்த்து சொல்றதுனால we can sometimes prevent ஒரு மேஜர் ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை கால் வராம போகாம நம்ம வந்து முன்னாடியே தடுக்க முடியும் நீங்க இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுனால இல்லையா? கண்டிப்பா. நான் வெயின் அக்ளூஷன் வந்த உடனே ஐ டெல் தம், இன்னைக்கு சின்னதா கண்ணில் ரத்த கசிவு இருந்திருக்கு, நாளைக்கு ஹார்ட்லயோ மூளையிலயோ வர்றதுக்கு முன்னாடி முதல்ல போய் கார்டியாலஜிஸ்ட் பாருங்க. பிகாஸ் ஐ டெல் தம், இது சின்ன லெவல் ரத்த கசிவு, வேற முக்கியமான இடத்துல வர்றதுக்கு முன்னாடி போய் பாருங்க. ரொம்ப 1க்கு 4 தடவை எடுத்து சொல்லுங்க. கமிங் பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க சொன்னீங்க இல்லையா, இட் இஸ் லைக் a window to the entire blood vessel சொல்றீங்க, அதோட ஜன்னல் இல்லையா? ஆமா கண்டிப்பா. உங்களுக்கு ஹார்ட்ல மட்டும் இல்ல, மத்த பிரெயின்ல உள்ள blood vessel எல்லாத்துக்கும் வந்து உங்க கண்ணுல இருக்கிற ரத்த குழாய் வந்து ஒரு விண்டோ மாதிரி. கண்டிப்பா. and you are more lucky, நீங்க ஈஸியா பார்க்க முடியும்ல, எங்கள மாதிரிலாம் இல்ல. ஆமா, ஈஸியா பார்த்துக்கலாம். அண்ட் ஆக்சுவலி ஹார்ட் மட்டும் இல்ல, ஈவன் கண்ணு இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு கார்டியாலஜின்னு இல்லைன்னா கூட கண்ணும் மூளையும் ஆல்சோ வெரி க்ளோஸ்லி லிங்க்டு. ஸோ நியூராலஜியும் கண்ணும் லிங்க்டு. மூளையில் ஒரு ப்ரெஷர் குடிச்சா உடனே கண் நரம்பு வீங்கிரும். கிளாக்கோமா இல்ல, ஆப்டிக் டிஸ்க் எடிமா. ஆமா, மூளையில நீர் கோத்திருச்சு, மூளையில ஒரு கட்டினா கூட அது கண்ணில் தெரிஞ்சிடும். ஸோ தலைவலி, பார்வை மங்குதுன்னு வருவாங்க, வி டெல் தம் இது வந்து பிரெயின் ரிலேட்டட். ஸோ கண் நரம்பு வீங்கி இருக்குன்னு சொல்லி எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா ஒன்று மூளையில் கட்டி இருக்கலாம், ஆர் மூளையில் வந்து ஃப்ளூயிட் நீர் கோத்து இருக்கலாம். ஸோ வி டெல் தம் கோ அண்ட் நரம்பியல் டாக்டர் பாருங்கன்ட்டு. ஸோ கண் வந்து தோல் வியாதிகள், இப்படி எத்தனையோ வியாதிகள் வந்து கண்ணில் வந்து ஒரு க்ளூ கிடைக்க தான் செய்யும். ஈவன் எண்டோகார்டைட்டிஸ்ல கூட நீங்க ரெட்டினல் எக்ஸாமினேஷன்ல யூ கேன் ஃபைண்ட் தட் ராக் ஸ்பாட்ஸ், ரைட்? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஈவன் அனீமியா, ரத்த சோகையில கண்ணில் ப்ளீடிங் வரலாம்.
ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பிகாஸ் த ஹார்ட் பம்ப்ஸ் அனிமியால ரத்த சோகையில் வந்து த ஹார்ட் ஹாஸ் டு பம்ப் ஈவன் ஃபாஸ்டர் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லையும் வி கெட் கண்ணில் ப்ளீடிங். ஸோ அதனால வந்து அனிமிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிவகாசி மக்களுக்கு இந்த பிபி கண்ட்ரோல் இதுக்கு உங்களுக்கான ஏதாவது அட்வைஸ் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? சரி, இதை சயின்டிஃபிக்காக நம்ம டேஷ் டயட்னு சொல்கிறோம் சார். டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த டயட்டில் அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, எங்கள் கம்யூனிட்டி கார்டியாலஜி கம்யூனிட்டி என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, டேக் மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், காய்கறி. ஆமாம், காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ், நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு அதான் சொல்கிறேன், நல்ல காய்கறி பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். உப்பு. ஆமாம், சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், சாப்பாடில் போகிற உப்பை மட்டும் குறைச்சிட்டு பேக்கேஜ்டு ஃபுட்ஸு, ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு நிறையா எடுக்கக்கூடாது. பேக்கெட்டில் எனி திங் விச் கம்ஸ் இன் பேக்கெட் ஒரு தடவைக்கு 2 தடவை திங்க் பண்ணிக்கோங்க. அதில் சால்ட் இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்டா நீங்கள், ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்டா, பேக்கெட்டில் வரதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது நமக்கு தேவையான்ட்டு யோசிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹோம் குக்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி நல்லா நிறையா குடிங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃபன் பேஷண்ட்ஸ் ரொம்ப மறந்து போகிறது ஸ்லீப் தான். ஓகே. அந்த ஸ்லீப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே தர்றதில்லை. இப்போ அதுவும் இப்போ ஆஃப் லேட் வந்து பிஞ்ச் வாட்சிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய லேட் நைட், ஆமாம், நெட்ஃப்ளிக்ஸ் போட்டுட்டு பிஞ்ச் வாட்ச் பண்ணிருக்காங்க. வீக்கெண்ட் ஆச்சுன்னா நாங்கள் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நோ, யுவர் பாடி நீட் ஸ்லீப் ஃபார் எவ்வளோ நேரம்? அட்லீஸ்ட் 7 to 8 hours. 8 hours குவாலிட்டி ஸ்லீப். 7 to 8 hours ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப் கண்டிப்பாக வேணும். ஓகே. இது வந்து பிரிச்சு கூட தூங்கலாமா பிரசன்னா? நோ நோ நோ, தட்ஸ் வாட் ஐ டோல்ட். இட்ஸ் 7 to 8 hours ஆஃப் குவாலிட்டி ஒன் ஸ்டெச்ல. ஆமா ஆமா. அப்போ then only you go for a REM stage போகும், as you know. ஆமா. அந்த டீப் ஸ்லீப் அப்பதான் நம்ம போக முடியும். அந்த டீப் ஸ்லீப் போனாதான் யுவர் பாடி கெட் ரிஃப்ரெஷ்ட் அண்ட் யுவர் பிரெயின் கெட்ஸ் ரீசார்ஜ். அதனால அது நிறைய பேர் அதை இக்னோர் பண்றாங்க. பட் ஐ ஸ்ட்ரெஸ் அப்பான் ஸ்லீப். ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆல்சோ. ஸ்லீப் டிப்ரைவ்டா இருக்காங்களா, கண்டிப்பா அவங்களுக்கு சுகரும் கண்ட்ரோல்ல இருக்காது. இப்போ நிறைய யங் பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் கேள்விப்படுறேன். ஏன்னா லைக் யங் பேஷண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக், டெத். 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் நான் ஸ்டென்ட் வச்சேன். கெஸ் த ஏஜ்? 34. 34. Just 34. And surprisingly I have seen even 27, 28 ஏஜ்லயே நான் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் லேண்டிங் அப். ஏன் பிரச்சனை? ஏன் இவ்வளவு யங்கர் ஏஜ் குரூப் இவ்வளவு டெக்னாலஜினால சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமா இல்லாட்டி கூடுறதும் ஜாஸ்தியா இருக்கா? இல்ல, எல்லாம் ரெண்டுமே தான். அதாவது நம்ம முன்னாடி வந்து இது என்ன ரீசனே தெரியாது. தே ஆர் பாட் டெட். அந்த மாதிரி வரும்போதே இறந்து போயிருப்பாங்க. நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப அன்பார்ச்சுனேட். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். யங் பேஷண்ட்ஸ் என்ன ரீசனே தெரியாது. நல்லா விளையாண்டுட்டு இருந்தா சார், நல்லா ஜிம் போனார் சார், திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ரீசன்ஸ். அவங்க ஒரு சில பேர் ஜிம்ல போயிட்டு ரொம்ப ஹெவியா ஒர்க் அவுட் பண்றது, அந்த மாதிரி நேரத்துல அக்ரெசிவா ஒர்க் பண்ணும்போது அந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கொலஸ்ட்ரால் படிமானங்கள் வந்து இட் கெட் ரப்சர். அது உடையுது. உடையும் போது த்ராம்பஸ்ன்னு சொல்ற அந்த ரத்த கட்டு உள்ளவே ஃபார்ம் ஆயிடும். ஸோ அது கம்ப்ளீட்டா அடைச்சிருது. அண்ட் நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா the rest of the vessel will be very healthy. நல்லா பார்க்க ரொம்ப கிளீனா அழகா இருக்கும். எக்ஸப்ட் தட் ஒன் பார்ட். அந்த ஒன் பார்ட்ல மட்டும் ஃபுல்லா த்ராம்பஸ், நிறைய ரத்தம் கட்டி போயிருக்கும். ஓகே. ஸோ நான் லாங் டேர்ம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஏஜ்டு பேஷண்ட்ஸ்க்கு வர ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அவங்களுக்கு நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கும்போது அவங்க வெசல்ஸே டிசீஸ்டா இருக்கும். பட் இந்த யங் பேஷண்ட்ஸ்க்கு கிடையாது. நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. பட் எக்ஸப்ட் தட் ஒன் பார்ட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட், ஸ்லீப் டெப்ரிவேஷன். ஸோ இங்கேயும் ஸ்லீப் வேலை செய்ய. அண்ட் ஒரு நிறைய நேரத்தில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஓகே. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நான் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் உங்க வீட்டில் யாருக்காவது யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, யூ கெட் யுவர் செல்ஃப் செக்ட். நார்மலாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு நவ் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நம்ம சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ் ஆயிட்டோமேட்டா we are just one step ahead. நம்ம இதில் ஸ்க்ரீனிங் பெட்டர்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஆஞ்சியோகிராம்னு சொன்ன உடனே இப்போ இதில் 2 டைப் ஆஃப் ஆஞ்சியோகிராம் இருக்குது. அதாவது ஜஸ்ட் எனக்கே அதை பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை. இப்போ நம்ம ரெகுலராக நீங்கள் பண்ணுற ஆஞ்சியோகிராமுக்கும் இப்போது அந்த லெஸ் இன்வேசிவாக அந்த சிடி ஆஞ்சியோகிராம், இது ரெண்டுக்கும் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா பிரச்சனை? அதாவது எந்த ஏஜ்ல இருந்து நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கணும்னு ஏதாவது இருக்கா? சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம்
நாங்கள் சொல்கிறது வந்து தட் ஆக்சுவலி வந்து கால்சியம் ஸ்கோரிங்னு ஒரு என்டிட்டி இருக்குது, ஒரு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அந்த சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது வாட் இஸ் த கால்சியம் ஸ்கோர், கால்சியம் டெபாசிஷன் உங்களோட பிளட் வெசல்ஸில் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அந்த கால்சியம் ஸ்கோரை பார்த்தா வி கேன் டிசைட் வெதர் இந்த பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் டேப்லெட், ஸ்டாட்டின்ஸ்ன்னு சொல்கிற கொலஸ்ட்ரால் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இதை நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் கன்வென்ஷனலாக இஃப் யூ ஹேவ் சிம்டம்ஸ், செஸ்ட் பெயின் இருக்குது, யூ ஆர் டயபெட்டிக், you go for coronary angiogram, which is a conventional coronary angiogram, which gives a lot more clear idea. சிடி coronary angiogramல அந்த கிளாரிட்டி ஒரு சில நேரம் தெரியாது. பட் ஆனால் ஸ்க்ரீனிங் மாதிரி பார்த்துக்கலாமா? ஸ்க்ரீனிங் மாதிரி பார்க்கறதுல it is not advisable because of the radiation risk which is involved. It is not advisable. ஸோ நம்மளா 40 வயசு ஆச்சுன்னா போய் சுகர் செக் பண்ணிக்கிற மாதிரி பிபி no it's not at all advisable. Yearly one CT coronary not advisable. So we only if there is a strong family history, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கு, we don't know whether to start the statins or not, statin tablet ஸ்டார்ட் பண்ணுமா வேண்டாமான்னு தெரியல, அப்படிங்கிற பட்சத்துல we can do CT coronary angiogram. ரெகுலரா பண்றது அட்வைசபிள். if the calcium score, அந்த கால்சியம் சொல்ற சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அது gets deposited in the blood vessels. அந்த சுண்ணாம்பு அளவை பார்க்கறதுக்கு தான் இந்த சிடி coronary angiogram. அந்த கால்சியம் ஸ்கோர் ஜாஸ்தியா இருந்தா you start the patient on statins. Otherwise conventional angiogram gives a much more clear idea what's going on inside அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு சிவகாசியில் நீங்கள் எல்லாம் இந்த வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி கொண்டு வந்தது நம்ம மக்களுக்கு இட்ஸ் பெரிய பூன். ஏன்னா வி சேவ் டைம். இங்கேருந்து மதுரைக்கு ட்ராவல் ஆகிற டைமை லைக் பிகாஸ் தட் கோல்டன் ஹவர், தட் கோல்டன் ஹவர்ஸ். கோல்டன் ஹவர் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். கோல்டன் ஹவர் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பட் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா. கோல்டன் ஹவர், த ஃபர்ஸ்ட் 1 hour, that is the golden hour. When you have symptoms, அறிகுறி வந்த உடனே you please come to us, do not delay. கண்டிப்பா we will be able to help you. இன்னைக்கு சிவகாசி வந்து இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா துறைகளிலுமே இட் இஸ் லீடிங்னா ஆல்மோஸ்ட் கார்டியாலஜி, நெஃப்ராலஜி எல்லாமே இல்லாத ஃபீல்டே நம்ம கிட்டத்தட்ட இந்த சுற்று வட்டாரத்து டிஸ்ட்ரிக்ஸில் த மெடிக்கலி த மோஸ்ட் டெவலப்டு ஊர் வந்து சிவகாசி வந்து we are proud. கொஞ்சம் கர்வப்பட்டுக்கலாம். proud and happy. சிவகாசி டாக்டர்ஸ் எல்லாருமே they aim for the quality work அப்படின்றது வந்து I always feel happy about it. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிவகாசி மக்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துலேயே இருக்குது, அது மக்களுக்கு தெரியணும். அப்போ தான் பிகாஸ் ஹார்ட் அட்டாக்னா இங்கே 2 ஹாஸ்பிட்டல் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து பிகாஸ் தே ஷுட் நாட் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான். அண்ட் அன்னைக்கு உங்கள் இனாகிரேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, லேப்லாம் பார்க்க. தேங்க்யூ சார். நைஸ் சார். ஸோ மக்களுக்கு வந்து யூ ஆர் கிவன் குட் அட்வைஸ் ரிகார்டிங் ஃபுட், டயட் அண்ட் ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸு. ஐ திங்க் இனிமேல் அதுவுமே நம்ம மக்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ஐ திங்க் ஏன்னா வி வாண்ட் அ ஹெல்த்தி சிவகாசி ஆல்சோ. அஃப்கோர்ஸ் ஹெல்த்தி சிவகாசி இஸ் அ மோர் வெல்த்தி சிவகாசி. ட்ரூ, நல்லா சொன்னீங்க. ஏன்னா ஹெல்த் இருந்தால் தான் வெல்த் இல்லையா? ஆமாம், பிகாஸ் நானே ரொம்ப லேசியாக இருப்பேன். நானே வந்து ஐ எம் ஸ்டார்டிங் டு ரியலைஸ் லிட்டில் லேட், பட் நெவர் லேட் தேன் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது நானுமே வந்து நீங்கள் சொன்ன அட்வைஸ்லாம் நானும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் சார், நான் இப்போது நிறைய யங் ஹார்ட் அட்டாக்ஸ் வருதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். இதை முன்கூட்டியே தெரிஞ்சு அதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் ஏதாவது இருக்கா? நல்ல பாயிண்ட் கேட்டிங்க. சரி, இப்போது யங் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட பேஷண்ட்ஸ்லாம் வர்றாங்க, அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது ஒரு யங் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, லெஸ் தேன் 50 years வந்திருக்குன்னா அவங்களே நான் வந்து ஸ்க்ரீனிங் பிளட் டெஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஸ்க்ரீனிங்னா என்ன, ஒரு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பிளட் டெஸ்ட் மூலமாக. நம்ம எல்லாம் ரொட்டீனாக வந்து கொலஸ்ட்ரால் பார்க்குறோம், சுகர் பார்க்குறோம், பிளட் ப்ரெஷர் பார்க்குறோம். அதை தாண்டி ஒரு சில ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ, HSCRP, அப்போபி, இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ அப்படின்னா என்னென்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி. லைப்போப்ரோட்டீன்ங்கிறது வந்து கொலஸ்ட்ரால் கேரி பண்ணுற ஒரு பார்ட்டிகிள், ஒரு ட்ரக் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பாடி இருக்க கொலஸ்ட்ராலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு ட்ரக் மாதிரி. ஸோ அந்த லைப்போப்ரோட்டீன் லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது தே ஆர் அட் ரிஸ்க் ஃபார் ஹார்ட் அட்டாக்.
ஸோ அதே மாதிரியே ஹச்எஸ்சிஆர்பி. ஸோ கொலஸ்ட்ரால் மட்டுமே வந்து ஹார்ட் அட்டாக்கை டிசைட் பண்ணுறது கிடையாது. ஒரு இன்ஃப்ளமேஷன், நம்ம பிளட் லெவலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனுமே வந்து இட் லீட்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம அந்த ஹச்எஸ்சிஆர்பி அப்படிங்கிற பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அப்போ பி நம்ம யூஸ்வலாக வந்து கொலஸ்ட்ரால் பார்த்தால எல்லாருக்கும் சார் எங்கள் கொஞ்சம் எஜுகேட்டட் பேஷண்ட்ஸ், ஐ மீன் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது சார், பேட் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது சார் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த அப்போபிங்கிறது வந்து எல்டிஎல்ல இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லாமல் ஐடிஎல், விஎல்டிஎல் இந்த மாதிரி இருக்கிற கொலஸ்ட்ரால்லையும் சேர்த்தே அதில் கவுண்ட் பண்ணுது. ஸோ நம்ம பாடியில் இருக்கிற டோட்டல் பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை இந்த அப்போபிங்கிற டெஸ்ட் காட்டி கொடுத்துரும். ஸோ அதுவும் ஜாஸ்தியாக இருந்தாலுமே தே ஆர் அட் ரிஸ்க் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக நான் பண்ண சொல்லுவேன். இஃப் தே ஆர் யங் ஓகே and they have a family history of heart attack, they must do the screening test. அதே மாதிரி இந்த யங் ஹார்ட் அட்டாக்ஸ் நிறைய பார்க்குறோன்றோம். இது அந்த அறிகுறிகள் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமா? பேஷண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? யங் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்குங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது வரும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு போய் ஹார்ட் அட்டாக், அவன் எல்லாரும் என்ன நினைப்போம், ஹார்ட் அட்டாக்னா ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்களுக்கு வர்ற ஒரு நோய் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் பப்ளிக் நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஸோ. இப்போ யங் பேஷண்ட்ஸ்க்குமே அது வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஃபிகல்ட் சென்சேஷன், செஸ்ட்டில் ஏதோ ஒரு டிஃபிகல்ட் சென்சேஷன், சம் பேர்னிங் சென்சேஷன், ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்லாம் ஆகிட்டு, கொஞ்சமாக வேலை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு, ஒரு மாதிரி ஒரு இன்டைஜஷன் மாதிரியே தான் சிம்டம் இருக்கும். தே ஷுட் நாட் இக்னோர் இட். ஒரு சிம்பிள் இசிஜி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேசிக்கலி எனக்கு வயசு கம்மி, எனக்கு அது ஹார்ட் அட்டாக்காக இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது. தே ஷுட் பி அவேர் தட் ஈவன் யங் பேஷண்ட்டாக இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் வரணுங்கிற ஒரு அவேர்னஸ் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த யங் ஹார்ட் அட்டாக்கை நம்ம தடுக்க முடியும். ஓகே, அவங்க தே ஷுட் கம் டு அஸ். இந்த மாதிரி சின்ன சிம்டம் ஏதாவது இருக்கும்போது அவங்களே ஹோம் ரெமடிஸ்லாம் பண்ணுறாங்க. அதை தே ஷுட் அவாய்ட். நான் எங்கே இருக்கேன், நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நாட் ஸோ. ஆமாம், இல்லை யாரும் அதே மாதிரி ஃபிட்னஸ்ன்னு சொல்லும்போது இன்னைக்கு ரொம்ப உடல் பருமன், ஒபிசிட்டி அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆமாம், இன்னைக்கு ஒபிசிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்ட். அண்ட் இப்போ இந்த ஒபிசிட்டிக்கு புதுசாக ட்ரக்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு, டக்குன்னு வெயிட் குறைக்கிறதுக்குன்னு. இப்போ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா? அதெல்லாம் அட்வைசபிளா? அது எந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நிறைய இந்த மாதிரி இதை பத்தி அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒசம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் பத்தி, விகோவி, ஒசம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இப்போ அதோட காஸ்ட்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நீங்க கேட்குற ட்ரக் வந்து செமாக்ளூட்டேடுங்கிற ஒரு ட்ரக் அது. ஓகே. ஸோ ஐ அவைல் தட் ட்ரக். என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் அதை சஜஸ்ட் பண்றேன். ஓகே. ஒன்லி இஃப் தே ஆர் ஒபீஸ், அவங்களோட வெயிட் ரிடக்ஷன் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இஃப் தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் டயட், ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் நான் போடுவேன் சார், நான் எந்த டயட்டும் கண்ட்ரோலும் பண்ண மாட்டேன், நான் என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் அப்படியே தான் இருப்பேன், ஐ டேக் சிகரெட், ஐ டேக் ஆல்கஹால், ஐல் பி டேக்கிங் பேக்கேஜ் ஃபுட்ஸ், என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு கிளீன் ஹெல்த்தியாகவே இருக்காது, பட் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க சரி பண்ண, டசன்ட் ஒர்க் லைக் தட் வே. தே ஷுட் ஹேவ் எ கிளீன் டயட், தே ஷுட் ஹேவ் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், தே ஷுட் பி ஹேவிங் எ கிளீன் ஒர்க் அவுட் ஷெட்யூல், எல்லாமே இருக்கணும். தென் திஸ் ட்ரக் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். வெயிட் லாஸ்க்கு இந்த ட்ரக் ஹெல்ப் பண்ணுது. ஈவன் நிறைய கார்டியாக் பெனிஃபிட்ஸுமே இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஸோ திஸ் ட்ரக் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அ ஆன்டி டயபெட்டிக் ட்ரக். ஓகே. இப்போ அந்த ஸ்கோப்பை மீறி இதோட வெயிட் லாஸ் வந்து இட் ஹஸ் கெயின்ட் மோர் ட்ராக்ஷன். ஸோ சேஃப் ட்ரக் இது? யா, சேஃப் ட்ரக் தான், ரிலேட்டிவ்லி சேஃப். சயின்டிஃபிக் ட்ரையல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இட் இஸ் சேஃப் ட்ரக் தான். கார்டியாக் பேஷண்ட்ஸ் who are obese, avங்களுக்கு யூஸ் diabetic patients க்கு they are ideal to start this drug. In weekly one injection sir, weekly ஒரே ஒரு injection. Okay. So not ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. Okay. நம்ம டெய்லி எடுக்கணும், 2 times எடுக்கணும், 3 times எடுக்கணும் கிடையாது. வீக்லி ஒரு சிம்பிள் இன்ஜெக்ஷன், that's it. இன்ட்ரெஸ்டிங். ஸோ வெயிட் குறைக்கிறதுக்கும் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, சிம்பிளா மருந்துகள்லயே. ஆமாம். ஓகே. Hi doctors.
பப்ளிக் கேட்கக்கூடிய மோஸ்ட் காமன் கொஸ்டின்ஸ் ரேபிட் ஃபயர் மாதிரி உங்க 2 பேர்கிட்ட கேட்கறதுக்கு Okay. ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட். Shoot it off. ஒரு தடவை ஸ்டென்ட் வச்சாச்சு, இதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கே வராது தானே? கிடையாதுங்க. அதுக்கடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ண லைஃப் ஸ்டைலில் கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா எல்லாத்தையும் பொறுத்தான். ஒரு தடவை வச்சாச்சுன்னா இன்னொரு ஹார்ட் அட்டாக் வராதுங்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்றத கண் பார்த்தே தெரிஞ்சுக்க முடியுமா? ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி கண்ணை பார்த்து டைரெக்டாக இன்னும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் இது வரல. பட் நிறையா வந்து ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் வருது. அதாவது நம்ம கண் நரம்போட ஃபோட்டோ எடுத்து அங்கேருந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இருக்குது. பட் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான முக்கியமான காரணமான பிபிக்கான அறிகுறிகளும் கொலஸ்ட்ராலுக்கான அறிகுறிகளும் கண் நரம்பில் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிபிக்கான அறிகுறிகளும் கொலஸ்ட்ராலுக்கான அறிகுறிகளும் இருந்தால் உடம்பு டாக்டரே போய் ஹார்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க நாங்கள் சொல்லுவோம். நான் வீட்லயே குளுக்கோமீட்டர் வச்சு மந்த்லி சுகர் டெஸ்ட் பண்ணிட்டேன், அது போதுமா? டெஃபினெட்லி நோ. 3 months ஒன்ஸ் ஆவரேஜ் சுகர் HbA1c நீங்கள் எடுத்து பார்த்தா தான் உங்களோட சுகர் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சுகர் எனக்கு எப்போவுமே கண்ட்ரோலில் தான் சார் இருக்கு. ஹை செக்அப் தேவையா? சரி, பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இது தப்பு. ஏன்னா அவங்க டெய்லி வீட்டில் செக் பண்ணிவிட்டு சுகர் கண்ட்ரோலாக இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. எப்பயுமே 3 மாத டெஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஆரம்ப ஸ்டேஜஸில், அதாவது சுகர்னால நரம்புல சின்ன சின்ன பாதிப்புகள் ஆரம்பிச்சிருந்தாலும் அது வந்து அந்த நேரத்தில் பார்வை குறைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லேட் ஸ்டேஜஸில் தான் பார்வை குறைய ஆரம்பிக்கும். ஸோ பார்வை நல்லா இருக்குன்றதுனால மட்டுமே சர்க்கரை வியாதினால பாதிப்பு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை நம்ம நினச்சிக்க முடியாது. ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் ஆன்ஜியோகிராம் பண்ணணுமா? நோ, இட் இஸ் அ மித். நீங்கள் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு செஸ்ட் பெயின் வருது, முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஒர்க் இப்போ நீங்கள் உங்களால் பார்க்க முடியல, மூச்சு வாங்குது, அந்த மாதிரி இசிஜி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஆன்ஜியோகிராம் பார்த்துட்டு தான் நல்லது. உடம்புல பிளட் ப்ரெஷர் இருந்தால் தான் கண் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தமா? இல்லை இல்லை, அப்படி கிடையாது. உடம்புல பிளட் ப்ரெஷர் எப்படி ஒரு தனி வியாதியோ ஐ ப்ரெஷர் ஒரு தனி வியாதி. ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு தான் இது வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பிளட் ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கும் ஐ ப்ரெஷர் வரலாம். அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கும் கண்ணில் வர சில மாற்றங்கள்னால சில பேஷண்ட்ஸ்க்கு கண்ணில் ப்ரெஷர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் இட் ஹெல்தி? பண்ணலாம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் இன்கேஸ் ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கேட்ராக்ட் இருக்குது, அதை ஐ ட்ராப்ஸ் போட்டே சரி பண்ணிடலாமா? கேட்ராக்ட்ன்றது கண்ணில் வரப்போகிற, அதாவது நம்ம கண்ணுக்குள்ளே இயற்கையாக இருக்க லென்ஸ் மங்கிறது பேர் தான் கேட்ராக்ட். இது வந்து ஒரு வயதியல் மாற்றம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சொட்டு மருந்துனாலேயோ ஒரு மாத்திரைனாலேயோ நம்ம வயதியல் மாற்றத்தை நிப்பாட்ட முடியாது இல்லையா? ஸோ அதனால் சொட்டு மருந்து மூலியமாக கண் குறையை சரி பண்ண முடியாது. ஸோ இந்த டிஸ்கஷனில் நம்ம 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பப்ளிக்கு தெரிஞ்சிருக்கும் சார். எனவே தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் மை ஹானர் ஹியர் டு பி ஹியர். தேங்க்யூ பிரசன்னா ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் மூலிமா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், இந்த ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எப்படி கண்ணையும் இதயத்தையும் உடம்பையும் பாதிக்குதுன்னு நம்ம சிவகாசி மக்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.